Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி மோமோஸ். அது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் அது. இது வந்து குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதுல வந்து மைதா எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மைதா ரீப்ளேஸ் பண்ணி நீங்க ஆட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய கப்பால 1.5 கப் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. ஜஸ்ட் இன்னும் ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு இதை நம்ம ட்ரை ஆகாமல் அப்படியே நம்ம க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் மோமோஸ்க்கு. இப்போ நம்ம கடாய் ஹீட் பண்ணியாச்சு. இதில் ஜஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டால் போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு. இதுக்கு வந்து நான் இப்போது ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா போடுறேன். இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பொரியட்டும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ், பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து கேபேஜ் கம்பல்சரி. கேபேஜ் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் அதோட இந்த மோமோஸோட அந்த டச் கிடைக்கும். இப்போ நான் ஆனியன்ஸ் போடுறேன். நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட் துருவினது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெங்காயம். இது எல்லாமே நம்ம ரொம்ப அப்படியே பக்காவாக குக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மேக்ஸிமம் குக் பண்ணினா போதும். இப்போ வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். இதில் வேணால் நீங்கள் மட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். அண்ட் இந்த ட்ரை மசாலாஸ் நான் என்னெல்லாம் போட போகிறேன்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர் அண்ட் இந்த இது ஃப்ரெஷ்லி க்ரஷ்ட் பெப்பர். இந்த பெப்பர் வந்து போட்டாக்கா அவ்வளோ அட்டகாசமான ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இதோட சேர்த்து நம்மளோட கசூரி மேத்தி போட்டுடலாம். இது எல்லாமே நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இது எல்லாம் காயெல்லாம் வதங்கணும், வேகணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதை 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம், இன்னொன்று ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் மோமோஸை. இதில் ஒரே ஒரு சின்ன டிப் என்னென்னா கரிகாவெல்லாம் நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணினா நமக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ இது கொஞ்சம் வந்து ஆறணும், அப்போ தான் நம்மளால் வந்து அதை ஸ்டஃப் பண்ண முடியும். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் ஜஸ்ட்டு சாஃப்டாக நீட் பண்ணிக்கலாம், ஜென்டிலாக. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்ல குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து நம்ம துக்கடாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு ஏதாவது ஒரு மூடியோ இல்லை வந்து இந்த ஒரு ஷேப்பர் வச்சுருந்தேன்னா அந்த மாதிரி வச்சா அதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி குட்டி குட்டியாக நான் வந்து பண்ணிடுறேன். குட்டி குட்டி போர்ஷன்ஸாக நான் உருட்டி போட்டதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி மாதிரி நான் இட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்படி வேண்டாம், இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பெரிய சப்பாத்தி மாதிரி இட்டுண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சு நம்ம இப்படி ஷேப் பண்ணிட்டோன்னா நமக்கு அட்டை ஸ்டிச் நமக்கு 4 இல்லை 5 நம்ம எடுற ரோட்டி சைஸை பொறுத்து அந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ அகெயின் இந்த மீதி இருக்கிற மாவை நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ் இட்டதுக்கு எனக்கு வந்து 5 பீஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் பெருசாக இட்டேன்னா இன்னும் ஒரு 6 பீஸோ 7 பீஸோ அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
இந்த மாதிரி தனித்தனியாக உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி பூரி மாதிரி நான் இட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டுட்டு மேற்கொண்டு உங்களுக்கு எவ்வளோ இந்த சப்ஜி வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்கோ. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி கொண்டு வந்திருக்கும். இந்த ஒரு லேயர் அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜியோட ஈரம் கையில் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு தொடச்சுருங்கோ, இல்லைனா இந்த மைதாவோட இது வந்து ஒட்டும் கையில். அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிகிட்டே வரணும். ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்தாச்சுன்னா இப்போ இந்த ஒரு லேயரை என்ன பண்ணணும்னா இதை உள்ளே தள்ளிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த கீழே இருக்கிற லேயர் இந்த மேலே இருக்கிற நம்ம ஃபோல்டு பண்ணினோம் இல்லையா, அதோடு சேர்த்து ஜஸ்ட் இப்படி ஒட்டிட்டோன்னா இது வந்து ஸ்டிக் ஆகிடும். அப்படியே நம்ம ஒரு ஹாஃப் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம், ஒரு ஹாஃப் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப தின்னாயிட்டுன்றாதீங்க, அப்போ உங்களுக்கு வந்து சரியாக வராது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் ரெடி பண்ணிவிட்டு அடியில் ஜலம் விட்டுருக்கேன், மேலே ஒரு பிளேட் வச்சிடலாம், ஏன்னா தண்ணி மேலே வராமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரியறதா, இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதா இருந்தால் இன்னும் ஃபண்டாஸ்டிக்காக வரும். இதில் ஜஸ்ட்டு ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் தான் போட்டு க்ரீஸ் பண்ணிட்டு இது அப்படியே இதில் பிளேஸ் பண்ண வேண்டியதுதான். பிளேஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 minutes இருந்தால் போகிறோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போது கடாயில் நம்ம எண்ணெய் சுட வச்சுக்கலாம். இது எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். மேலே கொஞ்சம் அப்படியே ஆயில் நம்ம எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா மேலே இருக்கிறதும் நல்லா ஈவனாக குக் ஆகிட்டே வரும். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டீம் பண்ணினதை விட இந்த ஃப்ரை பண்ணின மோமோஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டீம் பண்ணினதும் ரெடி ஆகிடுது, இதுவும் முடிஞ்சாச்சு, இந்த ஈடோடு முடிஞ்சிடுது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மோமோஸ் வந்து ஸ்டீம் குக்டு. இந்த மோமோஸோட லேயர் எப்படி இருக்குன்னா நல்லா அப்படி க்ளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கணக்கு. அது வந்து குக் ஆகிடுதுன்னுட்டு இப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இப்படி எடுத்தேன்னா அப்படியே வந்துடும் அப்படியே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆயில், அதனால் அப்படியே ஈஸியாக வந்துடும். இதை இப்போ எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இப்போது ஸ்டீம் குக் பண்ணினது, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தது. இப்போ வந்து நம்ம ஸ்டீம்ட் மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் மோமோஸை க்ரீன் சட்னி அண்ட் சாஸோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட்டாவில் கூட பண்ணிக்கலாம், நான் மைதாவில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்து நான் கசூரி மேத்தி, பெப்பர் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்ச்சூர் அண்ட் கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லைனா சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நல்லா இருக்கும் இது. எங்களுக்கு வந்து இந்த கசூரி மேத்தி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். பட் கேபேஜ் வந்து கம்பல்சரியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோமோஸோட அந்த டேஸ்ட் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
நீங்கள் வெஜிடபிள்ஸ் நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணிடணும் இல்லையா முதல்ல, அப்போவே வந்து நீங்கள் பூண்டும் இஞ்சியும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணினா கூட இதில் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும். பட் இன்னைக்கு நான் பூண்டு, இஞ்சி, கரம் மசாலா, அம்ச்சூர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. இது ரொம்ப சிம்பிள் பேசிக் மோமோஸ் தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து சீஸ் வச்சுருக்கேன். நான் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்ததுலேயும் சரி, ஸ்டீம்ட்லேயும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீஸ் வச்சாக்கா. உங்களுக்கு இதில் இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் பன்னீர் கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம என்ன காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போட்டால் நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.